பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே எல்லா மனுஷர்களும் நன்மை பெற்று சுகமாகி நல்ல ஆசீர்வாதங்களோடு வாழணும் விரும்புகிற ஒரே தெய்வம் வானத்தையும் பூமி படைத்த சேனைகளுக்கு கர்த்தராகிய இயேசுதான். ஆனால் அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ, ஒருவேளை ஊழியக்காரர்கள் மூலமாக உண்மையான தேவனால் அபிஷேகப்பட்டவர்கள், உண்மையாய் தேவனுக்காக வாழ்கிற உத்தமர்கள் மூலமாய் தேவன் தம் ஜனத்துக்கு ஓயாமல் பல ஆலோசனைகளை எச்சரிப்பை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். உதாரணத்துக்கு பலவிதமான பொல்லாத அக்கிரமத்தை நடப்பிக்கிற சில மனுஷர்களுடைய ஆவியை இனம் கண்டு கொண்டு பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்திலிருந்து அருமையான ஜனங்களுக்கு சொல்லுவார்கள், இப்படியாக அவர்களை பின்பற்ற வேண்டாம், அவர்கள் ஏற்றின பாடல்களையோ அல்லது அவர்களுடைய சாயலாய் சொல்லப்படுகிற காரியங்கள் வேண்டாம், அது 100% வஞ்சனை உள்ளது, அதை பாடக்கூடிய அல்லது அப்படிப்பட்ட மனுஷர்களை என்கரேஜ் பண்ணக்கூடியவர்களும் பல எச்சரிப்பை பெற்றும் மனம் கடினப்பட்டு வாழுகிற பல மனிதர்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இன்றைக்கு என்ன மேற்கொண்டு செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற காலம் இது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடந்த வாரம் நம்மோடு பேசினார், தரையிலே விழுந்தான். இன்னைக்கு மனித சமுதாயத்தை, அது விசேஷமாய் மனுஷனை தரையில் விழ வைக்கிறது காம விகாரம் அல்லது விபச்சாரம், வேசித்தனம் என்கிற சில வார்த்தைகள்லாம் கர்த்தர் சொல்லி இவைகளுக்கு எப்படி நாம் தப்பித்து கொள்ளலாம், எப்படி நம்மை சுத்தமாக்கி கொள்ளலாம், அந்த பரிசுத்த இரத்தத்துக்குள் நம்ம எப்படி வைத்து கொள்ளலாம் என்கிற ஆலோசனையும் கொடுத்து அது கீழ்ப்படிந்த வாலிபர்கள், அது கீழ்ப்படிந்த ஊழியர்கள், அது கீழ்ப்படிந்த ஒவ்வொரு நபர்களையும் என் தேவன் பத்திரமாய் நடத்துகிறார், மரண பரிந்தும் நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. இப்பொழுதும் கூட உங்களுடைய புரிதலுக்காக தேவன் கொடுக்கிற இந்த நல்ல ஆலோசனையை அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். ஒரு மனுஷன் கீழே விழும்போது அதை கண்டு சந்தோஷப்படுறது யார் பார்த்தீங்கன்னா சாத்தான் தான், மனிதர்கள் அல்ல. சாத்தான் தான் சந்தோஷப்படுவான். ஆனால் மனிதனை உண்டாக்கின தேவன், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், நான் உன்னை வாழ்ந்திருக்க சொன்னேன், உன்னை எல்லா வகையிலும் சுகமாக இருக்க சொன்னேன், எல்லா வகையிலும் நன்மை பெற்று வாழ்ந்திருக்க தான் சொன்னேன், ஆனால் நீ விழுந்தாயே. இன்றைக்கு இதை கேட்குற அன்பர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமான தெய்வம் இந்த பூமியில் ஒருவரும் கிடையாது. அவரை போல பிறவிலே பரிசுத்தமாக பிறந்த தெய்வம் ஒருவரும் இந்த பூமியில் பிறந்ததும் இல்லை, நீ பிறக்க போக வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி யாரும் பிறக்க முடியாது. காரணம், என் முன்னோர்களே எனக்கு சொன்னாங்க, ஓம் கன்னி சுத்தாயே நமக, அதோடைய பொருள் கண்ணின் வயிற்றிலே பரிசுத்தாவியால் பிறந்த இறைவாக வணங்குகிறேன். ஆம், அவர் தான் நம்மை அந்த பரலோகத்தில் வாழ்கிற அந்த பரிசுத்தராகிய தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வல்லவர். ஆக இந்த நாளிலும் கூட தரையிலே விழுந்தாய். மனித சமுதாயத்தை, மனுஷர்களை யாரெல்லாம் இந்த காரியத்தை இடம் தருவார்களோ அவர்களை கீழே விழ பண்ண இன்றைக்கும் கூட சாத்தான் ஆயத்தமாக இருக்கிறான். ஆக இதை குறித்து சிந்திக்கும்படி உங்களோட நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், பவுல் என்கிற அருமையான அதே மனுஷன் தன்னுடைய மகன் போல பாவித்த தீமோத்தேயுக்கு எழுதும்போது எவ்வளவு மிகுந்த மன பாரத்தோடு எழுதுகிறார் பாருங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 Timothy chapter 6 verse 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மிக தெளிவாக இங்கே போல் சொல்லுகிற வார்த்தை, பணமே உங்களுக்கு வேண்டாம், பணத்தை பற்றி சிந்தை வந்தாலே நீங்கள் பாவம் செய்யுங்க அல்லது நீங்கள் கர்த்தருக்கு விரோதமானவங்களாம் ஒன்றுமே சொல்ல. மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லுது, பணத்தாசியோ எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது, சிலர் அதை இச்சித்து. அப்போது எதனால் அவங்க இச்சிக்கிறாங்க, ஏன் அவங்களுடைய மனது அப்படி இருக்குதான். அதே 1 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் நம்ம சேர்த்து படிப்போம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். When you read 1 Timothy chapter 6 verse 6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஒரு காரியத்தை மிக தெளிவாக ஆண்டவர் சொல்றாரு, தரையிலே விழுந்தான். இன்னைக்கு மனுஷர்களை விழ பண்ணுகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பணத்தாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் தான். இதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்தித்து ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க போகிறதுன்னு, ஆண்டவர் எனக்கு கிருபை தாரும்.
போதுமென்று மனது கூடிய பக்தியே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உணர்வை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம இருதயத்தில் சுமக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள் இருக்குமானால், அவர் நமக்குள் வாசமாக இருப்பது மெய்யானால், நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் சொல்லுவார், இது போதும், இதற்கு மேல் நீ செயல்பட வேண்டாம். இது போதும், எது மட்டும் போதாது சொல்லுவார். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபம், அதாவது தேவனுக்கு நம்ம செலவிடுகிற அந்த ஜெப நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு காலம் போதாது, அது இன்னும் பெருகணும். அதே போல் ஆத்துமாக்களுக்காக அழிந்து போகிற ஜனங்கள் இயேசுவண்டை திரும்ப வேண்டுமே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களே, அந்த ஜெபம், அந்த கண்ணீர் அது போதாது. அதே போல் இன்னும் பரிசுத்த வேண்டும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டு அதுக்காய் பிரயாசப்படுகிறார் பாருங்க. ஒரு இடத்துல இதே போல் சொல்றாரு, நீங்கள் வேர்வை சிந்தக்க வகையில், அதாவது உங்கள் வேர்வை சிந்தி போராடி ஜெயிக்கிற அளவுக்கு இன்னும் நீங்கள் பாவத்தை எதிர்த்து நிற்கலன்றார். அதனால் அந்த பரிசுத்தத்தை குறித்த காரியங்களில் போதும் என்ற மனது வேண்டாம். இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, விழுகை தரையிலே விழுந்தான். இன்னைக்கு சாத்தான் யாரெல்லாம் பணத்தாசிக்கு இடம் தரார்களோ, அது ஒருவேளை வாலிபர்களாக இருக்கலாம், அல்லது சபை மூப்பர்களாக இருக்கலாம், அல்லது ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அல்லது எந்த மனுஷராக இருந்தாலும் சரி, பணத்தாசைக்கு லஸ்ட் ஃபார் மணின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இச்சைக்கு இடம் தந்து நம்மில் சிலர் வழி விலகி போனாங்களாம், விசுவாசத்தை விட்டுட்டாங்களாம். இதை கேட்குற அன்பர்களே, நீங்கள் உழைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை, அது தப்பான போதனை. ஆண்டவர் சோம்பேறிகளை ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். வானத்து பறவைகளை பாருங்கள், யார் அதுக்கு போஷிக்கிறாருன்னா என்ன நினச்சிக்கிறாங்க, பறவை கூட்டில் சோறு டெய்லியும் வந்து உணவை ஆண்டவர் போட மாட்டார். தாய் பறவையான என்ன பண்ணோம், இறையை தேடி அலைந்து அவைகளுக்கு தயவுனால அதுக்கு ஏற்ற இறை கிடைக்கும், அதுவும் அதனுடைய குட்டிகளும் என்ன செய்யுமா, அந்த இறையை உட்கொண்டு வாடுமா. அதான் அதை பாருங்க, அது உணவளிக்கிறது யாரு, கர்த்தர் தானே. அதனால எதுக்கு இதை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய வேலையை, அல்லது நீங்கள் சின்சியராக இருப்பீங்க, உங்களுடைய அருமையான அந்த உழைப்பை அங்கீகாரம் பண்ணாதபடி, அல்லது கண்டும் காணாதபடி ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற அந்த நிர்வாகம் அப்படி செய்யலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அரசாங்க வேலையில் சரியான ப்ரொமோஷன், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய சில இன்சென்டிவ்லாம் வராதபடி சில தடை பண்ணுவது போல இருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற வேலையில் உங்களை உயர்த்துவார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை விழ வைக்கிறது என்ற பொருளாசையும் பணத்தாசையும் தான். இவைகளுக்கு நாம் நம்மை விளக்கி காத்துக்கொள்வோம். மேற்கொண்டு உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன், நீதிமொழியின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அது ஜீவனை எடுத்துருமாங்க. இதுக்கு பல காரணங்கள் உண்டு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்னதான் அவங்க வாழ்க்கையில் வறுமை இருக்கும்போது, அல்லது பட்டினியாக இருக்கும்போது செய்த ஜபம், அந்த வறுமை இருக்கும்போது தேவனின் மேலே வைத்த விசுவாசம் வைத்து ஜெபித்த ஜபம், இன்றைக்கு சற்று வசதி வாய்ப்புகள் பெருகின உடனே அநேகர் என்ன செய்கிறாங்க, வசதி தந்த அல்லது வசதிகளை அல்லது அந்த ஆசீர்வாதங்களை கண்ணு வச்சுருவாங்களே தவிர, இவைகளை தந்த தேவாதி தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை குறைத்து கொள்கிறாங்க. அதனால தான் சாத்தான் நினச்சிக்கிறான், தரையிலே விழுந்தான், அதே போல் தரையிலே அவன் தள்ளினான் என்று கூட சொல்லலாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனை துன்பப்படுத்துகிற காரியம் என்ன கேட்டிங்கன்னா, பொருளாசையும் பணத்தாசையும் தான். இவைகளுக்கு நாம் எப்படி நம்ம விலக்கி காத்துக்கொள்ள முடியும்னா, நமக்கு அதை குறித்த போதுமான அறிவு தேவை. வேதம் சொல்லுகிறது, பிரசங்கியின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் சொல்லுகிற இந்த காரியம் உங்களுக்கு புரியும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆகவே நீங்கள் உழைத்து உங்கள் வேர்வை சிந்தி நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா உங்கள் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். உடனே உங்களை ஒரு சிலர் மனதில் சிந்த ஓடுவதை ஆவியில் உணர்றேன். ஐயா, எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், ஆனால் இன்றைக்கி ஒழுங்கற்று திரிகிறவங்க, பரிதானம் வாங்குறவங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு வீடு வாங்கிடுறாங்க, அவங்க வசதியாக இருந்துறாங்க, பிள்ளைகளுடைய படிப்பு அது இதுன்னு பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் நாங்கள் சிரமப்படுறோமே என்று நீங்கள் மனதில் நினைக்கலாம். அன்பானவர்களே, அவர்களுக்கு நரகமும் தேவனுடைய நியாய தீர்ப்பும் ஆயத்தமாக இருக்குது. ஆனால் நமக்கோ அவைகளிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய கிருபையை அவர் தந்திருக்கிறார். பல ஆயிரம் கோடி இருந்தாலும் கிடைக்காத அந்த மகா தேவனுடைய பெரிய கிருபை, அந்த தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலகுகிற அனுபவம், அது மாத்திரமல்ல,
இன்று நாம் மரித்தாலும் தேவனிடை போய் சேருவோம் என்கிற அந்த மறுவாழ்வின் நிச்சயத்தை எவ்வளோ இலவசமாக ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். ஆக இது ஒரு மேன்மையான வாழ்க்கை அல்லவா? ஆக உங்களோட உழைப்பை உங்கள் அரசாங்கமோ அல்லது உங்களுடைய நிர்வாகமோ கண்டு கொள்றதோ இல்லைன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயம் கர்த்தர் அதை காண்கிறார். ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் இருக்கிற உண்மை நிமித்தம் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழ போகிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. இதை நீங்கள் முகமுகமாக பார்க்க போகிறீங்க. ஆக இந்த வார்த்தையின்படி நாம் கவனமாய் நம்முடைய சிந்தையில் காணப்படுவோம். கடைசியாக இதே பிரசங்கின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. ஆக தரையிலே விழுந்தார். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அந்த பவுலுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டது நிமித்தம் அவன் கீழே விழுந்தாலும் அவன் கேட்ட சத்தம் என்ன சொல்லிட்டு, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? இதை கேட்குற அன்பர்களே, நமக்காக ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு. ஏன் நான் மறுபடியும் இந்த கைகளாலே பரிதானம் வாங்கி அவரை காயப்படுத்த வேண்டும்? ஏன் மேலும் மேலும் இருதயத்தில் போதுமெங்கிற மனதை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாதபடி, அவ்விதமான சிந்தையில் வளரக்கூடாதபடி, கிறிஸ்துவுக்கு ஏற்ற கிறிஸ்துவின் சிந்தையால் தரித்து கொள்ளக்கூடாதபடி ஏன் இந்த உலகாசையாக இந்த பொருளாசைக்கும் பணத்தாசைக்கும் இடம் தரணும்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, போதுமென்று மனதுடைய பக்தி எனக்கு தார். ஒரு குருவி 2 பருக்கை தான் அரிசி சாப்பிடணும். ஆனால் அதே ஒரு பருந்தாக இருக்குமானால் அது, அல்லது கழுகாக இருக்குமானால் அது ஒரு குழுவை அரிசி கொடுத்தா கூட அது சாப்பிட்டுடும். எதுக்கு சொல்கிறேன்னா, அவரவர்களுக்கு வேண்டியது என்னவோ தேவன் கொடுக்க வல்லவர். அதன் காலத்தில் அதன் காரியத்தை நேர்த்திய செய்வார். உங்கள் வறுமைக்கு அவர் முற்றுப்புள்ளி சிலுவிலை வைத்துட்டார். உங்கள் தரித்திரத்துக்கு அவர் முற்றுப்புள்ளி சிலுவிலை வைத்துட்டார். அதை நீங்கள் அறிக்கையிட்டு ஆசீர்வதிக்கப்படணும் என்று நான் சொல்கிறேன். தயவுசெய்து உங்கள் உழைப்பை நிறுத்தாதீங்க, உண்மையாக செய்யுங்க. இன்னும் உண்மையாக கர்த்தர்கிட்ட நெருங்கி வாங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் கையின் பிரயாசங்களும் ஆசீர்வதிக்க போகிறார். இது வரைக்கும் இல்லாத ஒரு விடுதலை தரப்போகிறார். இது மித்தம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. ஆகவே தேவனை துன்பப்படுத்துவதை நாம் நிறுத்துவோம். இன்றிலிருந்து நம் மித்தம் இயேசுநாத பேரின்பமாக அல்லது இன்பமடைய தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இந்த வார்த்தையின்படி நம்மை நிற்க வைப்பது போதுமென்கிற மனதுடன் கூடிய பக்தி தான் கடைசி வரைக்கும் உங்களை பரிசுத்த ஜீவியத்தில், ஊழிய அழைப்பில், தரிசனத்தில், உண்மை உத்தமத்தில் நிற்க வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த சுபாவம், இந்த நன்மை நமக்கு இல்லாத பட்சத்தில் இப்போ ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய மகத்துவமான வெளிச்சம் வெளிப்பட்டதுக்காக நன்றி. தரையில் அவன் விழுந்தது உண்மை. ஆனால் விழும்போதே ஒருவேளை அவனுக்குள்ளே காணப்பட்டிருந்த பொருளாசையோ பணத்தாசையோ எல்லாம் விட்டு ஓடிட்டு போய், ஏன்னா நீயை சந்தித்து விட்டீரப்பா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தை இவர்கள் கேட்கும் முன்பாக பலவிதமான சிந்தையில் காணப்பட்டிருந்தாலும் கர்த்தராகிய இயேசுவை இன்று முதற்கொண்டு போதும் என்கிற மனதுடைய பக்தியை தாரும். தேவன் தந்த மனைவி, தேவன் தந்த புருஷன், தேவன் தந்த பிள்ளைகள், தேவன் தந்த உயர்வு, தேவன் தந்த காரியம் என்று சொல்லி இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை போதுமென்று மனதோடு இருக்கட்டும். ஆனால் ஜெபத்தை குறித்தோ, பரிசுத்த வாழ்க்கை குறித்தோ, ஆத்தும ஆதாயம் செய்வதை குறித்தோ, இப்படிப்பட்ட உண்மையான ஊழியங்களை தாங்குவதை குறித்தோ ஒரு நாளும் போதும் என்கிற மனதில்லாதபடி இன்னும் செய்யணும், இன்னும் ஆண்டவருக்காக எழும்பணும், இன்னும் கர்த்தருக்காக கனி கொடுக்கணும் என்கிற அந்த வைராகி, அந்த திவ்ய குணங்களில், திவ்ய சுபாவத்தில் பங்கடையணும் என்கிற அந்த பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவராய் மாறணும் என்கிற அந்த வாஞ்சை பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்பா. தகப்பனே, மற்றொரு போதிக்கிற நாங்களும் ஆகாமல் போய்விடாதபடி இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காத்து நடத்துவீராக. ஆண்டவரே, இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் எதுதான் விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறீர். அதை கேட்டு மனம் திரும்ப ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், பேராயர்களுக்கும், ஒவ்வொரு பணியாற்றக்கூடிய மனுஷர்களுக்கும் கர்த்தர் நீ தந்திரள வேணுமாய், மனம் திரும்புதலை கொடுத்துருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி. ஜீவாதிபதி இயேசு மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள மறக்காதீங்க. பலர் விழுந்திருக்கிறதே தெரியாமல் விழுந்து கிடக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தை அவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரும். இதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். தொடர்ந்து நம்ம நைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.